அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 25ஆம் தேதி எங்கள் அனைவரையும் முழு உலகத்துடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு விடயம்தான் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல். அதாவது 12ஆம் தேதி இரவு சில விமானங்கள் மூலமாக இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு ஆரம்பித்தது. இந்த தாக்குதலின் மூலமாக பல இராணுவ தளபதிகள், பல விஞ்ஞானிகள் கொலை செய்யப்பட்டார்கள். காரணம், எதிர்பார்க்காத தாக்குதல், எதிர்பார்க்காத ஒரு விமான தாக்குதல். அதனால் பல இராணுவ தளபதிகள், பல விஞ்ஞானிகள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஈரான் அன்று முதல் இப்பொழுது வரை பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி அவர்கள் ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த வார்த்தை நான் ஆங்கிலத்தில் சொல்லி அதனுடைய தமிழ் வடிவத்தை சொல்லுகின்றேன். My age is around 85 years, but my heart is still at 20 years. அதாவது என்னுடைய வயது 85. நான் ஒரு வயோதிபர், ஆனாலும் என்னுடைய இதயம் இன்னும் வயோதிபம் அடையவில்லை. 20 வயதுடைய வாலிபருடைய இதயம்தான் என்னுடைய இதயம் என்பதாக சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு ஈரான் ஆத்மீக தலைவருடைய ஒரு உருக்கமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது முழு உலக மக்களின் கவனமும் திசையும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சினை. அதே போன்று இஸ்ரேல் பலஸ்தீன் பக்கம்தான் முழு உலக மக்களுடைய கவனமும். முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லோருடைய கவனமும் அந்த 2-3 நாடுகளுடைய கவனமும் பக்கம்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது? இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் ஈரானுக்கு என்ன நடக்கப் போகின்றது, ஈரானில் என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசை ஆர்வத்தோடு ஈரானுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள், ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, மதம் எதுவாக இருந்தாலும், மதம் எங்களுக்கு உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டித்தான் மார்க்கங்களும் சமயங்களும். ஆனால் மனிதன் என்றால் எல்லோரும் ஒன்றுதான். அநியாயமாக மனிதன் படுகொலை செய்யப்படுவதை இஸ்லாம் ஏனைய மதங்கள் ஒன்றுமே ஆதரிக்கவும் இல்லை, அனுமதிக்கவும் இல்லை. இன்று பல அப்பாவி உயிர்கள் தினம் கொலை செய்யப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாடுகளிலும் போர் என்ற ரீதியில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை, அதே போன்று இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சினை, அதே போன்று இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் பிரச்சினை. இப்படியாக நாடுகள் ரீதியான பிரச்சினைகளின் மூலமாக பல இன்னசென்ட் பீப்புள், பல அப்பாவி உயிர்கள் கொலை செய்யப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை ஒரு சிலர்கள் வேடிக்கையாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் கண்ணியமானவன், கண்ணியப்படுத்தப்படக்கூடியவன். இன்று மனித உயிர்களுக்கு, அதாவது நாயை விடவும் மிருகங்களை விடவும் மனிதன் கேவலமாக கொலை செய்யப்படுகின்றான். அதை பார்த்தால் ஒரு புறம் உண்மையிலே கவலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்ரேலர்கள் யார் என்றால், இவர்கள் யூத இனத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் பிரச்சினைதான். இவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் பிரச்சினைகள் தான். அவர்களால் நிம்மதியாக எந்த இனத்துக்கும், எந்த சமூகத்துக்கும், எந்த நாட்டிலும் வாழ முடியாது. இதனால் தான் வேரோடு லட்சக்கணக்கான மக்களை வேரோடு வேறாக ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பு மனிதன் தன்னம் தனிமையில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான். ஏன்? இவர்களை இந்த உலகத்திலே வைக்கக்கூடாது என்பதற்காக. சிலர்கள்
உயிரோடு தப்பியதன் காரணமாக அவர்களுக்கு அடைக்கலம் உலகத்தில் எங்குமே கொடுக்கல்ல. ஆனால் பலஸ்தீனர்கள், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தருகின்றோம், மனிதாபிமானத்தை காட்டினார்கள். அவர்களுக்கு அங்கே அடைக்கலம் கொடுத்தார்கள். அடைக்கலம் கொடுத்தவர்கள் இன்று என்ன செய்கின்றார்கள்? அடைக்கலம், அதாவது யாருக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் இன்று அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள்? முழு உலகத்துக்கும் அதனுடைய ரகசியம் தெரியாது, அதனுடைய வரலாறு தெரியாது. தெரியாமல் தான் இன்று பலஸ்தீனுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு சார்பாகவும், ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் இன்று மக்கள் நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு சார்பாக நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கும் அதிகமாக 650 நாட்கள் என்று நினைக்கின்றேன் பலஸ்தீனுடன் இன்று பிரச்சினை. பலஸ்தீனிலே மக்களை, அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். பல ஆயிரம் அப்பாவிகள், குழந்தைகள், பச்சிளங்குழந்தைகள், வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள், நோயாளிகள், இப்படியாக கர்ப்பிணி தாய்மார்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனையோ ஆயிரம் அப்பாவி உயிர்கள் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் இப்பொழுதோ நாங்கள் ஈரானை சீண்டி பார்ப்போம் என்று ஈரானை சீண்டி பார்த்தார்கள். ஆனால் பலஸ்தீனை சீண்டி பார்த்தார்கள். ஆனாலும் பலஸ்தீனில் உயிர் சேதங்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உறுதியான வெற்றி இன்னும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் ஏற்கனவே போரை முடித்திருக்க வேண்டும். 2 தினங்களாக அழித்து, முழு பலஸ்தீன் மக்களையும் அழித்து, அவர்கள் வெற்றியாளர்கள் என்றால் நாங்கள் தான், எங்களிடத்தில் தான் எல்லா ஆயுதங்களும் இருக்கின்றது என்றிருந்தால் அவர்கள் பலஸ்தீனத்தை அழித்து முடித்திருக்க வேண்டும். ஆனால் 625 நாட்களாக பலஸ்தீனுடைய ஹமாஸுடைய மக்கள், ஹமாஸுடைய ஆயுததாரிகள் இன்று வரைக்கும் அவர்களோடு போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு தைரியமானவர்கள்! ஆனால் கேவலம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய சக்தி இவ்வளவுதான். ஈரானுடைய சக்தியும் அவர்களுக்கு தெரியும். ஈரானில் எவ்வளோ ஆயுத பலம் இருக்கின்றது, ஈரானில் எவ்வளோ இராணுவ பலம் இருக்கின்றது, ஈரானில் எவ்வளோ படைபலம் இருக்கின்றது, ஈரானில் எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேலருக்கு தெரியும். அந்த இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு தெரியாமலா? தெரியும். ஆனால் அவன் ஒரு மடையன். சீண்டி பார்ப்பதற்கு ஆரம்பித்தான். இன்று மக்கள் கல்லோலப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரான், அதாவது இஸ்ரேல் என்ன சொல்லுகின்றது? ஈரான் ப்ளீஸ் ஸ்டாப் போர். அழுகின்றார்கள், நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். இந்த நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய, இன்று அழக்கூடிய, இந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய 2-3 தினங்களால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அதாவது 12ஆம் தேதி தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது, பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. 12-10 இப்போ 7 நாட்களால் அவர்களால் தாங்க முடியாது. என்ன சொல்லுகின்றார்கள்? ஈரான் ஸ்டாப் போர், ஈரான் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்பதாக அவர்கள் கெஞ்சி கேட்கின்றார்கள். ஆனால் 625 நாட்களாக பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். எவ்வளவு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல், அதே போன்று உறங்குவதற்கு வீடு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது, அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு ஏதாவது வந்தால், உயிராபத்துக்கள் வந்தால் அதனுடைய வழி உங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் பலஸ்தீனர்கள் இவ்வளவு நாளும் கஷ்டப்படுகின்றார்களே, இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்தார்களே, ஏன் அதனுடைய வழி உங்களுக்கு புரியவில்லை? அதனால தான் கடவுள் உங்களுக்கு அந்த வழியை ஏற்படுத்தியிருக்கின்றான். சாப்பாடு இல்லாமல், உணவில்லாமல், மருந்து இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். இப்படி ஒரு விபரீதம் வந்தால் முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் இன்று மௌனம் காப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரான் பிரச்சினை வந்திருக்கின்றது, ஈரான் இஸ்ரேல் பிரச்சினை வந்திருக்கின்றது. இன்று அரபு நாடுகள் மௌனம் காக்கின்றது. பயம், கோழைகளாகிவிட்டார்கள், பேசுவதற்கு பயம்.
இஸ்ரேலை பாதுகாக்க முஸ்லீம் அல்லாத நாடுகள் சப்போர்ட் பண்ணுகின்றார்கள். இப்பொழுது அரபு நாடுகள் சொல்லக்கூடிய விடயம், முஸ்லீம் நாடுகள் செல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க ஷியாவாம், அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பின்பற்றுகின்றார்களாம். அதனால் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணவில்லை என்று சொல்கின்றார்கள். நான் சொல்கிறேன் என்னண்டா, அவன்ட மார்க்கத்துக்கு நீங்கள் போக வேணாம், நீங்கள் அலி ரலியை பின்பற்றவும் வேணாம், ஷியாவை பின்பற்றவும் வேண்டாம். இந்த நேரத்தில் ஷியா அலி என்று அவர்களை பார்க்க வேண்டாம், பிரித்து பார்க்க வேண்டாம். அவர்களுடைய வீரத்துக்கு, அவர்களுடைய தைரியத்துக்கு, அவர்கள் அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி சப்போர்ட் பண்ணுங்கள். இஸ்ரேலுடைய ஹார்ட், அதாவது இஸ்ரேலுடைய இதயம் சுக்கு நூறாக்கப்பட்டிருக்கின்றது. டெல் அவீவ், ஹைஃபா என்று சொல்லக்கூடிய பாதைகள் சுக்கு நூறாக்கப்பட்டிருக்கின்றது. சரமாரியாக அங்கே வெடிச்சத்தங்கள், சரமாரியாக அங்கே தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுடைய இராணுவம் என்ன செய்திருக்கின்றது? எமர்ஜென்சி டிக்ளரேஷன், அதாவது அவசரகால பிரகடனம். எப்போ வரைக்கும்? டில் ஜூன் 30, ஜூன் மாதம் 30 வரைக்கும், அதாவது அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த நாடும் யுத்தங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவசரகால பிரகடனத்தை ஏற்படுத்த மாட்டாது. ஆனால் முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுதுதான் எமர்ஜென்சி டிக்ளரேஷன், அவசரகால பிரகடனத்தை அந்த நாடு ஏற்படுத்தும். அதே போன்ற ஒரு சட்டத்தை, எமர்ஜென்சி டிக்ளரேஷனை, அவசரகால சட்டத்தை, அதாவது இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கின்றார்கள். எதுவரைக்கும்? ஜூன் 30 வரைக்கும். அவர் என்ன சொல்லியிருக்கின்றார்? நீங்கள் எல்லோரும், இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் எல்லோரும் பதுங்கு குழிகளில் தங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார். பதுங்கு குழிகளுக்கு சென்று தன்னை பாதுகாத்து கொள்ளுமாறு இஸ்ரேலுடைய அதிபரும் இஸ்ரேலுடைய அரசாங்கமும் இஸ்ரேல் மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய மகனுடைய திருமணம் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற சோகமான மோசமான செய்திகளெல்லாம் எங்களுடைய காதுகளை வந்தடைந்திருக்கின்றது. அதே போல் பல கட்டிடங்கள், டெல் அவீவ், ஹைஃபா, இது மாத்திரமல்ல, பல கட்டிடங்கள். அல் ஜசீராவை திறந்து பாருங்கள். அல் ஜசீராவுடைய சேனலை பார்த்தால் எல்லா விடயங்களும் உடனுக்குடன் சுட அந்த செய்திகளை எங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். பல கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா அல் கொமைனி இஸ்ரேலுடன் போரிட எங்களுக்கு தாராளமாக ஆயுத பலம், அதே போன்று ஏனைய பலங்கள் அனைத்தும் எங்களிடம் இருக்கின்றது. இராணுவ படை தயாராக இருக்கின்றது. ஈரானுடைய மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஈரானுடைய மக்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். ஈரானுடைய மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்கு வந்தவர்கள் அல்ல, நாங்கள் உலகத்தை கட்டி ஆள்வதற்கு வந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு நாள் மரணிப்பதற்கு வந்தவர்கள், நாங்கள் தயார் என்ற விடயத்தை அந்த ஈரானுடைய மக்கள் அந்த இஸ்ரேலுக்கும் அதே போன்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். இது அவர்களுக்குடைய ஒரு அடியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது, அதாவது நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய சக்தி அந்த ஈரானிடத்தில் இருக்கின்றது. இதனை தெரியாமல் இஸ்ரேல் என்ன செய்திருக்கின்றது? கையை வைத்திருக்கின்றது. இப்போ சுண்டால் கொடுத்து விட்டு கொத்தால் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். சுண்டால் கொடுத்து விட்டு கொத்தால் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் இஸ்ரேல் போர் மூலமாக பதற்றங்கள் முழு உலகத்திலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஏன்? ஈரானில் எண்ணெய் வளம், கச்சா, அதாவது ஈரானில் கச்சா என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வளம் இருக்கின்றது. அதனால்
மசகு எண்ணெயுடைய விலை அதிகரிக்கலாம். அந்த பயத்தில் முழு உலக நாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், பல வாய்ப்புகளை நான் உங்களுக்கு தந்தேன் ஈரானுக்கு, நீங்கள் சரண்டரா. யூஎஸ் பிரசிடென்ட் ஹேஸ் டிமாண்டட் அன்கண்டிஷனல் சரண்டர் டு ஈரான். அதாவது நிபந்தனையற்ற விதிமுறைகளை ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருந்தார்கள். ஏன்? அந்த அணு ஆயுதங்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி. இவர் ஏன் அடுத்த நாடுகளோடு பிரச்சினைப்பட வேண்டும்? அடுத்த நாடுகளுடைய விடயத்தில் தலையிட வேண்டும்? அவருடைய வேலையை பார்த்தால் இன்று நாடுகள் நிம்மதியாக இருக்கும். அவர் ஜனாதிபதியாக எப்பொழுது தெரிவு செய்யப்பட்டாரோ அன்றிலிருந்து முழு உலகத்திலும் பிரச்சினைகள், பயங்கரமான மோசமான விளைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்? அவருடைய பேச்சை கேட்க வேண்டும். நான் ஒரு வல்லரசு நாட்டின் தலைவர், என்னுடைய பேச்சை முழு உலக நாட்டுடைய தலைவர்களும் கேட்க வேண்டும். முழு உலக நாடும் செவிசாய்க்க வேண்டும். முழு உலகமும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு உலகமும் என்னை சந்திக்க வருவதாக இருந்தால் முறைப்படித்தான் வர வேண்டும் என்ற அவருடைய பெரிய பந்தாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலின் இரகசியமான அணுசக்தி தயாரிக்கக்கூடிய இடம்தான் அணுசக்தி தாயகம் டிமோனா. அதனை சுக்குநூறாக அழித்து விட்டார்கள். அடுத்த இலக்கு இன்னும் எவ்வாறான இழப்புகளை இஸ்ரேல் சந்திக்கும் என்று சொல்ல முடியாது. இஸ்ரேல் ஆதரிக்கும் யூத கைக்கூலி நாடுகள், அதாவது இவர்கள் ஒரு பக்கத்தில் அவர்கள் முஸ்லீமாக இருப்பதனால், ஈரான் முஸ்லீமாக இருப்பதனால், பலஸ்தீன் ஒரு முஸ்லீம் நாடாக இருப்பதனால் நாங்கள் இஸ்ரேலுக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில முஸ்லீம் நாடுகள், உதாரணமாக எகிப்தை எடுத்துக்கொண்டால், எகிப்து நாட்டுடைய அதிபர் அல் சிசி அவருடைய பெயர் என்று நினைக்கின்றேன், அவர் இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவளிக்காமல் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று சவுதியுடைய தலைவர், சவுதியுடைய அதிபர் கிங் சல்மான் அவர்களும் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இனிமேல், அதாவது ஈரான் சொல்லுகின்றது, இனிமேல் என்ன செய்ய முடியாது, இஸ்ரேலால் எழும்ப முடியாத அளவுக்கு நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம். இஸ்ரேல் அவர்கள், அதாவது எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு செல்ல முடியுமோ அந்த அளவு மோசமான நிலைமைக்கு செல்லும் வரைக்கும் நாங்கள் அவர்களை தாக்குவோம், எங்களிடத்தில் எல்லா பலமும் இருக்கின்றது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மைதான், அவர் இஸ்ரேலை விட ஈரானில் அதிகமான பலங்கள் இருக்கின்றது. அதனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வீடியோத்தோடு முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.